நான் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளில் வாசகருக்காக இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தா என்கிற ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் ஒவ்வொரு இடங்களாய் பிரயாணம் அந்த ஊழியர்களை செய்து கொண்டு வந்தார். அப்படி போகும்போது ஒவ்வொரு கிராமத்தில் இயேசு கிறிஸ்து போய் அந்த ஊழியர்களை செய்வதற்காக போகும்போது அங்கே மார்த்தா என்கிற ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அங்கே மரியாதை என்கிற அவங்க ஒரு சகோதரி இருந்தார். இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனபோது தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகிறார். தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார். அப்படி அதை மரியாதை அந்த ஸ்ரீ மிகுந்த ஆர்வங்களோடு இயேசு என்ன சொன்னான்னு சொல்லி அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட்டார். ஆனால் மார்த்தாவோ ஒரு கோபத்தில் வந்துடலான்னு சொல்லி அவனுக்கு வேண்டிய உணவு வகைகளை சமையல் பண்ணி செய்து கொண்டு வந்தார். இயேசு சொல்லுகிறார், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர்கள் பலவராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இதெல்லாம் மக்கள் கேட்கிறார், சாந்தமாக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாத்தையும் சொல்லி வாழார்கள். அவங்களோடு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவரோடு கேட்கிறார். ஆனால் மாத்தா அப்படி இல்லை. அவருக்கு என்ன உணவு பிடிக்கும், அவங்க கூட எப்படி சமைக்கணும், இப்படி சொல்லி உலக காரியமாய் உலகத்தினுடைய காரியமாய் சிந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கூட வந்து மாத்தா சொன்னார், சொன்னார், நான் தனியாக கஷ்டப்பட்டேன், என் சகோதரி வந்து இருக்காளே வந்து உதவி பண்ண சொல்லிச்சு. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக 41வது வசனம். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, மாத்தாலே மாத்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு விடுபடாத நல்ல வகை திறந்து விடாது என்று சொல்லி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். ஆனால் மாத்தல் அப்படி இல்லை. மாத்தல் போதற்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உலகபரமான காரியங்களை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கூட இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில உலகப்படிகளா ஆண்டவருக்கு எவ்வளவு காணிக்க கொடுத்தா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், ஆண்டவருக்கு யாருக்கு உதவி செய்ய, ஏழைகளுக்கு உதவி செய்தா எப்படி இருக்குன்னு சொல்லி அநேக காரியங்கள் உலகப்பரமான காரியத்தை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய கையில அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் ஒவ்வொரு இடமாய் போய் தன்னுடைய வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வேதத்தை கொண்டு வைத்திருக்கிறார். அந்த வேதத்தை நம்ம தினமும் படித்து அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணுமா, அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்று சொல்லி அனைவரும் எதிர்பார்க்கிறார். கேட்கிற சகோதரி சகோதரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுதான் நம்மை விட்டு எடுபடாத நல்லது. நம்ம உலகத்தவர்களாக சிந்திக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை அனுதினமும் நம்ம தியானித்தால் கர்த்தர் நிச்சயமா நம்மளோடு கூட தினமும் பேசுவார். அதுதான் அவர் நம்மளுடைய கேட்கிற ஒவ்வொருடைய சகோதரிகளுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மரியாதை தன்னை எடுபடாத நல்ல வகை தெரிந்து கொண்டான்னு சொல்ல முடியாதா உங்க ஒவ்வொரு பேரையும் அவர் சொல்லி நீக்காம தன்னை விட்டு எடுபடாத நல்ல வகை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படியா நம்ம என்ன செய்யணும், தினமும் அன்னதினமும் வேதத்தை முக்கியப்படுத்தி வேதத்தை படிக்கிறவர்களாக காணவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சோம். அதுவரை கர்த்தாவே சுதந்திரம் கொடுப்பான். மாத்தா அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்படுகிறார். ஆனால் மரியாதை இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவராய் காணப்பட்ட இந்த நாளில் கூட நினைக்க பார்க்கிற ஒவ்வொரு சகோதரர்களுடைய வாழ்க்கையிலும் அனுதினம் கர்த்தருடைய பாதத்துல வசனத்தை தியானிக்கிறவராய், வசனத்தை படிக்கிறவராய் காணப்பட செய்ய அநேகர் கலங்கி தவித்து போயிருக்கிறார்களா. அநேகருடைய வாழ்க்கையில கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், விளைவினங்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் வேதத்தை படித்து
கொள்வாய். நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று செய்ய இயேசுவின் நல்ல பிதாவே.